வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு அயன் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்றதால அவங்களுக்கு அயன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இது வாட்டர் ஸ்பார்க்ஸ் அயன் ரிமூவல் ஃபில்டர். கெப்பாசிட்டி வந்து 1000 liters per day. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 டேங்க்குமே மேலே இருக்குது. ரைட் சைடு வந்து இருக்கிறது தான் அவங்க ட்ரீட்டட் வாட்டர் டேங்க், அங்கேருந்து அவங்களுக்கு மொத்த வீட்டுக்குமே தண்ணி போகுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டேங்க், அதாவது ரா வாட்டர் டேங்க் வந்து இதில் விழுந்து தான் அதுக்கப்புறமா மோட்டர் மூலியமாக இந்த ஃபில்டருக்கு பாஸ் ஆகும். மேலே இருக்கிற 2 வால்வுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வால்வ் கிடையாது, செராமிக் டிஸ்க் வால், இம்போர்ட்டட் வால்வு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இங்கே தண்ணி வந்து இப்படி தான் அதோட நம்ம போர் வாட்டர் வந்து இப்படி தான் விழுது. அது ஏன் அந்த மாதிரி ஸ்ப்ரே ஏரியேஷன் ஆகி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஆக்சிஜனில் காம்பினேட் ஆகி அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் ஹையர் அயன் பார்ட்டிகல்ஸ், கனமாக இருக்கிற அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே ஈஸியாக போய் செட்டில் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த டேங்க் ஓப்பன்லேயே இருக்கிறதால ஈஸியாக காம்பினேட் ஆகும் ஏர் கூட. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 HP மோட்டர் வச்சு 1/2 அடிக்கு மேலேருந்து நாங்கள் லைன் எடுத்திருக்கோம். அதாவது ஏன்னா கீழே வந்து அந்த ஹையர் அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே தங்கிடுச்சுன்னா அங்கேருந்து லைன் எடுத்திருக்கோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பாட்டமில் லைன் கொடுத்துருக்கோம். அது வந்து ட்ரெயின் லைனுக்கு கொடுத்துருக்கோம். அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு போகணுன்றதுக்காக. இப்போ அந்த 1/2 HP மோட்டர்லேருந்து இந்த அயன் ரிமூவல் பிளான்ட் ஃபில்டர் 1க்கு வரும். இங்கே என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவி பார்ட்டிகல்ஸ் ஹையர் அயன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஃபில்டருக்கு போகும். இங்கே போகும்போதே வந்து மோரார்லஸ் தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக ஆகிடும். பட் ஏன் நாங்கள் மீடியா இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்கோன்னா, உங்களுக்கு ஃபில்டரோட லைஃப் வந்து ஒரு மினிமம் ஒரு 15-20 வருஷத்துக்கு வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 ஃபில்டர்லேயும் பாஸ் ஆகிட்டு போயிட்டு இந்த ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்கில் விழுது. பாருங்கள், தண்ணி அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே தண்ணியை தான் நாங்கள் வந்து அடுத்த 15-20 வருஷத்துக்கு அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம். இது வந்து அவங்களோட வீட்டிலேருந்து எடுத்த சாம்பிள்ஸ். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது அவங்களோட ரா வாட்டர் சாம்பிள். அதுக்கப்புறம் அயன் ரிமூவல் பிளான்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ட்ரீட்டட் வாட்டர். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.